ஹாய். தொலைஞ்சு போன பெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ்க்காக வந்து மிஸ் ஆவாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்கிற பெட் ஓனர்ஸும் சரி, பெட் பேரண்ட்ஸ் வந்து இப்போது ஃபினான்ஷியலி லாஸ்ட்டு, இல்லை எமோஷ்னலி லாஸ்ட்டு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அடிக்ஷனாக இருக்காங்க. லைக் ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்குது அவங்கக்கிட்ட, அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த விஷயத்தை வந்து மாற்றினா தான் அது நல்லது அப்படின்னு பெட்டுக்கு தெரியும் போது அதை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நேரம் வீட்டிலேருந்து தொலைஞ்சு போவாங்க. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 டேஸ் ஒரு 15 டேஸ் இவங்க தொலைஞ்சு போகிற கேப்பில் உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றின ஞாபகம் எதுவுமே இருக்காது. அந்த பெட்ஸை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருப்பீங்க, எப்படி அவங்கள திரும்ப கண்டுபிடிக்கலான்னு. ஸோ அந்த மெசேஜில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று அவங்களே திருப்பி வந்துடுவாங்க, இல்லை நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய பெட் பேரண்ட்ஸ் வந்து அந்த மெசேஜை ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்ப கிடைச்ச பெட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் பெட்டு தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்கள அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கா, இல்லை உங்களை அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கான்னு வந்து செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.